அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த ரோடு தென்காசி மாவட்டம் சுரண்டையிலிருந்து செங்கோட்டைக்கு போகக்கூடிய ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ அனந்தபுரம் ரயில்வே கேட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கனிம வளங்களை அதிக அளவு ஏற்றிட்டு போகிறதுனால ரோட்டில் ஒரு பக்கமாக சரிஞ்சு விழுந்துட்டு இந்த இதில் அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ரோடு ஒரு பக்கம் ஃபுல்லாக சரிஞ்சு விழுந்துட்டு ஒரு ரோட்டில் பாதி அடைச்சாச்சு. மீதி பாதி மட்டும்தான் வண்டிகள்லாம் கிராஸ் பண்ணி போக முடியும். அதே மாதிரி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இதை மாதிரி கனிம வளங்களை கேரளாவுக்கு ஏற்றி செல்லக்கூடிய அதிக பாரத்தோடு ஏற்றி செல்லக்கூடிய லாரிகள்லாம் போய்கிட்டுருக்கு. அதுவும் நைட்டு ஒரு 6 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நைட்டு விடிய விடிய இந்த ரோட்டில் இந்த மாதிரி லாரிகள் நிறைய போகுது. அப்படி போகின்ற காரணத்தினால இந்த ரோடுகள்லாம் இப்போ ஏற்கனவே ரொம்ப மற்ற ஊர்களையும் கூட உள்ளுக்குள்ளே மோசமாயிட்டு, இந்த ரயில்வே கேட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோடு அந்த லோடு தாங்காமல் ரோடு அப்படி இப்போ 2 பக்கமும் பள்ளங்கள் இருக்கிறதுனால 2 பக்கம் சரிஞ்சு போய் நிற்க. அப்படி நடு சென்டரில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஊர்ந்து ஊர்ந்து போனோம். ரயில்வே கேட்டு அடைக்கக்கூடிய காலத்தில் ரயில்வே கேட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக அடைச்சிட்டு திறக்க அந்த 10 நிமிஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். 10 நிமிஷம் கேப்பில் இவ்வளோ வண்டி நிற்கி. இவ்வளோ வண்டியும் இந்த பைக்கெலாம் அந்த மாதிரி கரெக்டாக போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த பைக்குகள்லாம் வர்றதுக்கு. அதுக்கு பிறகு தான் பஸ்ஸு, வேனு, லாரி, காரு இதெல்லாம் வரணும்னா அதுக்கு பிறகு தான் வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இந்த ரயில்வே கேட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரோடு சரிஞ்சு இருக்கிறதுனால தான் காரணம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. 2 மாதமாக இந்த ரோட்டில் எத்தனையோ அதிகாரிகள் வந்துட்டு போகிறாங்க, போயிட்டுருக்காங்க. ஒரு அதிகாரி கூட இது சம்பந்தமாக இன்றைக்கி இதை ஒரு சீக்கிரமாக இவ்வளோ போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால் இதை சீக்கிரமாக அதை சரி பண்ணணும், இந்த ரோட்டை சீரமைக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி யார்கிட்டையுமே இல்லை. எதுக்காக அதிகாரிகள் இதை கண்டுகொள்ளாமல் இருக்காங்க அப்படிங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், எவ்வளோ லாரி நிற்கி பாருங்கள். அவ்வளோ அதிக பாரம் ஏற்றக்கூடிய ஜல்லிகள் அவ்வளவும் மலையை புறம் உடச்சி அவ்வளவும் கேரளாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, கேரளாவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு லாரிகள் போகிற ஒரு இடத்துல அதெல்லாம் ரோட்டையாவது சரி பண்ணி வைக்கணும், அதுவும் கிடையாது. இந்த பகுதி மக்கள் ஒரு இடத்துக்கு அவசரத்துக்கு எங்கேயும் போய்ட்டு எங்கேயும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. விடிய விடிய பார்த்திங்கன்னா இதே மாதிரி லாரிகள் நூற்றுக்கணக்கான லாரிகள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். பார்த்துக்குங்க, இதை என்றைக்கு சீரமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ எங்களுக்கு லாரி போகிறது கூட நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அரசாங்கம் தான் கனிம வளங்களை கேரளாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அரசாங்கத்தை ஏற்று நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரோட்டையாவது சரி பண்ணணும் இல்லையா? இவ்வளோ பெரிய பாரத்தை ஏற்றிட்டு இந்த லாரிகள்லாம் போகுது. அப்போ இந்த ரோடு நல்லா இருந்தால் தானே மக்களுக்கும் நல்லபடியாக போக முடியும். அதெல்லாம் லாரி மட்டுமா போகிறதுக்கு ரோடு வச்சுருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மக்கள் இந்த பகுதியில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களாம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மோசமாக அந்த சாலைகள்லாம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இதை சீக்கிரம் சரி பண்ணணும். இது மத்திய அரசு சரி பண்ணணுமா அல்லது மாநில அரசு சரி பண்ணணுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. மத்திய அரசாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் உடனடியாக இதை தலையிட்டு இந்த அனந்தபுரம் ரயில்வே கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டை உடனடியாக நீங்கள் சரி செய்யணும். ஆனால் 2 பக்கமே இனிமேல் சரி செய்யணும் அப்படின்னா 2 பக்கமுமே ரோட்டுக்கு சைடில் காங்கிரீட் சுவர் எழுப்பி அதுக்கப்புறம் நீங்கள் ரோடு போட்டால் மட்டும்தான் இந்த மண் சரிவு இருக்காது. இல்லை அப்படின்னா தொடர்ந்து இந்த மண் சரிவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லாரிகள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா தன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரோடு இந்த பக்கமும் சரிஞ்சு உள்ளே உட்காந்துரும். அப்படிங்கும்போது இந்த பக்கம் சின்ன ஒரு பைக்கு மட்டும்தான் போக முடியும். அப்புறம் எந்த வாகனமும் இந்த பக்கத்தில் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலை இன்றைக்கி இருக்குது. இந்த அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இது போல் ரோடு சைடில் இறங்குனது, இந்த பக்கம் இறங்கியாச்சு, இந்த பக்கம் 2 சைட்லேயுமே ரோடு பள்ளமாக இறங்கிடுது. ஊடால மட்டும்தான் கொஞ்சம் போக முடிய கேப் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கனால இந்த வழியாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெய்லி எத்தனையோ அரசு அதிகாரியுடைய வாகனங்கள் இந்த வழியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களாம் இதை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் அரசு துறையை சேர்ந்த அதிகாரிகள் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையோ அல்லது இந்த ரோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்டையோ சொல்லி இந்த சாலையை இந்த ரோட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த அதிகாரிகள் இதை பார்த்து உடனடியாக சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதிகாரிகள் இதை பார்த்தாவது உடனடியாக இதை சரி செய்வார்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.